இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, அதுதான் அந்த பரம்பரையை உருவாக்குறது. இது பேர் அமாத்திய பரம்பரை. மந்திரிகள் பரம்பரைன்னே ஒரு பரம்பரை வந்துட்டே இருக்கும். இதே தான் இவங்களுக்கு தொழிலே. யோசித்து பழகி வச்சுருப்பாங்க. ட்ரைனிங் நிறைய இருக்கும். இதுக்கெல்லாம் இப்போல்லாம் அவன் யார் வேணாலும் எந்த ஃபீல்டில் வேணாலும் ட்ரைனிங் எடுத்துக்கலாமா? அதில் ஆள் குறையிறது. ரொம்ப நம்ம சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டான் நிறைய பேர். பார்த்தியா, மறுபடியும் இந்த சாமியார் வர்ண தர்மத்தை கொண்டுறாருமா. இது வர்ண தர்மம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா. இனி தயார் பண்ணு, அதுக்குன்னு குரூப்பாக ட்ரைனிங் கொடுங்க. இப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க, எங்கெல்லாம் இருக்கான்னு சர்ச் பண்ணி அதை எங்கேயாவது மெயில் இதெல்லாம் இப்போ அது போகிறதுக்கு நமக்கு சௌரியம் என்னென்னா, இப்போ இது ஒன்று இருக்குது, இன்டர்நெட் இருக்குது. அதனால் எங்கெல்லாம் டேலண்டட் இருக்காங்க, வேர்ல்டு வைடாக டேலண்டட்லாம் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் ஒரு இடத்துல கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷலாக ட்ரைனிங் கொடுத்து பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் அப்படி இல்லை. இப்போ அரிமர்தன பாண்டியன் மாணிக்க வாசகரை மந்திரியாக வைக்கிறான். இந்த அரிமர்தன பாண்டியனுக்கு 2-3 தலைமுறைக்கு முன்னாடியே அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், இப்படி ஒரு நல்ல குரூப் இருக்குது ஆந்திராவில்னு தெரிஞ்சுக்கிறான். இது ஒரு கம்யூனிட்டி. இவங்களுக்கு எல்லாம் இந்த ராஜாவுக்கு ஆலோசனை சொல்கிறதுல இவங்கெல்லாம் எக்ஸ்பர்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிறான். ஆந்திராவில் இருக்கிறாங்க ஒரு குரூப்பு. அந்த குரூப்பை கொண்டு 200 ஃபேமிலியை கொண்டு திருவாதூரில் அவங்களுக்கு வில்லேஜை கொடுத்து அவங்கள செட்டில் பண்ணுறான். இருக்குது. அதில் ஒருத்தர் தான் மாணிக்க வாசகர். அதனால் அந்த ஊரில் திருவாதூரில் அவங்களுக்கு அது கோயில் பெருசாக கட்டி வேதநாயகன் வேதநாயகி கோயிலெலாம் கட்டி வச்சு அதிலிருந்து ஒருத்தர் தான் மாணிக்க வாசகர் வர்றார். எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் யோசிக்கிறதுக்குன்னே கம்யூனிட்டிஸ். இவன் இதை பற்றி தான் யோசிப்பான். இவன் குதிரை சாஸ்திரம் தெரிஞ்சவன் தான். அவங்க பரம்பரையே குதிரை தான் சொல்லணும். அப்படி அது அந்த மாதிரி உருவாக்குற போது என்ன ஆகுதுன்னா, அவன் அடுத்தவனுக்கு சொல்லி கொடுத்தான். அது வேறு சட்டம் வேறு சாஸ்திரம் வேறு. உன் குழந்தைங்களுக்கு இதை தவிர வேறு எந்த வித்தையும் நீ கொடுக்கக்கூடாது. வேறு எந்த வித்தையும் நீ கற்றுக் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த வித்தையை நீ காப்பாற்றி ஆகணும். எவ்வளோ ஃபார்சைட்டாக திங்க் பண்ணியிருப்பாங்க பாருங்க. உலகத்தில் அத்தனை பேருக்கும் திறமை இருந்திருக்கு. எல்லா திறமைகளும் வேண்டியிருக்கு. எல்லா விதமான திறமைகளும் வேண்டியிருக்கு.